சுட்டும் வெளி சுடர் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக வெற்றி என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னோட மனைவி அபி பார்வதி அக்காவை கொலை பண்ணாமல் 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சதுக்கெல்லாம் மொத்த காரணமும் நான் தான். இந்த பாவத்துக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் எனக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி நம்ம வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் தான் உயிர் வாழணுமே, வேறு யார் காரணமாக இருப்பாங்கன்னா நம்ம சுடருக்காகவாது வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் சுடர்கிட்ட போய் பேசி முயற்சி பண்ணுறாரு. அப்போ நம்ம சுடரும் சொல்லிடுறாங்க, என்னோட அம்மா வெளியே வந்தால் தான் உங்களை மன்னிப்பேன், உங்களை ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரியே நம்ம சுடரும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வெற்றி தன்னோட பொண்ணோட ஆசை எதுவோ அதை தான் நம்ம நிறைவேற்றணும். அதனால் நம்ம பொண்ணு கேட்டுக்கிட்ட மாதிரி அபி தப்பு பண்ணலாம் நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம வெற்றி கையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் கையில் இருக்கிறாரு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையும் நம்ம வெற்றிக்கு தெரிஞ்சது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நம்ம யார் கையில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பிரபாகரன் கையில் இருக்கிறதா நல்லது. ஏன்னா அபிக்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அபியோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு நினச்சிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் நம்ம பிரபாகரன்ட்ட கொடுக்குறாங்க. பிரபாகரனும் வெற்றி இப்படியெல்லாம் பண்ணுவாரா, நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட்டாலும் தன்னோட விருப்பத்தையும் நம்ம வெற்றி சொல்லிடுறாரு. இங்கே பாருங்கள் பிரபாகரன், என்னோட பொண்ணுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணுறேன். என் பொண்ணு தன்னோட அம்மாவும் தப்பு பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஆதாரம் கிடச்சா அதை நான் அபிகிட்ட கொடுத்தா கண்டிப்பாக அபிக்கு உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். மேற்படி இந்த ஆதாரம் இருந்தால் நம்ம அபி வெளியே வந்துடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கேட்டாலும் அந்த இடத்துல பிரபாகரன் சொல்கிற ஒரு வார்த்தை, இங்கே பாருங்கள் வெற்றி, நீங்கள் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம இந்த கேஸை ரீஓப்பன் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் முக்கியமான எவிடன்ஸ் இதுவுன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. வேறு மாதிரி எவிடன்ஸ் வேணும். அதாவது பார்வதி விஷம் கொடுத்து தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த விஷத்தை யார் கொடுத்தாங்க, என்ன நோக்கத்துக்காக கொடுத்தாங்க, அது யார் பண்ணா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. அந்த இது தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம அபி தப்பு பண்ணலை, அபி கொலை பண்ணலை அப்படின்ற உண்மையை நம்ம அபிக்கு சாதகமாக கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அபி இந்த தண்டனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அவங்க தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல நம்ம பிரபாகரனுக்கு சந்தேகம் இருக்கிறது கர்ணா மேலே. ஆனால் இந்த கர்ணாவை பற்றின நமக்கு ஏதாவது சொன்னோம்னா வெற்றி கேட்குற நிலைமையிலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கிட்ட ஒன்று சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தா, ஏன் வெற்றி, அப்போது பார்வதி கொலை நடக்கும்போது அங்கே யார் யார் இருந்திருப்பா, பார்வதி அக்காவை கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் தெரியுதா, யாரும் கெஸ்ஸிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்ம வெற்றிக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரபாகரன்ட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பிரபாகரன், உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் அதை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கிற மனநிலைமையில் இல்லை வெற்றி. இந்த மாதிரி பிரபாகரன் மனசுக்குள்ளே நினச்சாலும் நம்ம வெற்றி என்ன பண்ணுறேன்னா, என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்ததாக என்ன பண்ணலான்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ஏன் அந்த இடத்துல மாற்றி வச்சாங்க அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அந்த டாக்டரை நம்ம கண்டுபிடிக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் அந்த டாக்டரை போய் பார்த்துட்டு தேடிட்டு வந்துட்டாரு. ஆனால் அந்த டாக்டர் இப்போ உயிரோடு இல்லை அப்படின்ற மெசேஜையும் லாயர் பிரபாகரன்ட்ட வெற்றி சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே பிரபாகரன், அந்த டாக்டரு இல்லைனா இப்போ என்ன பண்ணுறது, முக்கிய எவிடன்ஸு அவர் தானே, அவர் இல்லைனா வேறு ஏதாவது அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணவங்க இந்த மாதிரி யாராவது சோர்ஸ் இருந்தால் தேடலாமே, அவங்க மூலயமா ஏதாவது நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது இந்த மாதிரி பிரபாகம் சொன்னதை கேட்டதுமே வெற்றி, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றியும் கிளம்பி போயிடாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நம்ம வெற்றிக்கு மனசில் உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னா பார்வதி அக்கா கொலை பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது, அப்படி யார் பார்வதி அக்கா மேலே கொலை பண்ணுற அளவுக்கு வெறியாக இருக்க போகிறாங்க, அப்படி என்ன பார்வதி அக்கா யாருக்குமே எந்த தீங்கும் பண்ணாதவங்களுக்கு விஷம் கொடுத்து கொள்கிற அளவுக்கு எப்படி மனசு வந்துச்சு, இந்த மாதிரிலாம் வெற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம சுடர் காலையிலே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு ஃபோன் கால் வருது, அதுவும் சண்முகத்துக்கு வருது. சண்முகமும் என்ன பண்ணுறான்னா சுடரை பார்த்துமே, சுடர் உனக்கு தான் மகேஷ் ஃபோன் பண்ணுறான், என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சுடர்கிட்ட கொடுக்கவும், சொல்லு மகேஷ் அப்படின்னு சுடர் கேட்கவும் அங்கே மகேஷ் சொன்னான், இங்கே பாரு சுடர், இன்றைக்கி எனக்கு ஃபீவராக இருக்குது, என்னால் ஸ்கூலுக்கு வர முடியாது, அதனால ஸ்கூல் விட்டு வந்ததுமே நீ கேப்டன் அங்கிளோட வீட்டுக்கு வந்துடுறியா, வந்தால் எனக்கு ஹோம்ஒர்க் என்னென்னு சொல்லிட்டு போறியா அப்படின்னு சொல்லவுமே நம்ம சுடரும் அத்தானோட அம்மாவை பார்க்குறாங்க. அம்மோ மகேஷ் இப்படி சொல்கிறான், என்ன வீட்டுக்கு வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அபிநயாவும் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் சுடரை அங்கே அனுப்புறது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சண்முகமும் என்ன பண்ணான்னா, என்னம்மா அபி எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கா, சுடருக்கு கேட்டுட்டு இருக்கா, மகேஷ் வீட்டுக்கு போகிறதுனால நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அபிநயா யோசிக்கிறாங்க. இங்கே சுடரை நம்ம அங்கே போக வேணாம்னு சொன்னால் அண்ணனுக்கு கர்ணா தான் எல்லாமே பண்ணது, தனக்கு துரோகம் பண்ணது கர்ணா தான் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அண்ணன் ஏதாவது பிரச்சனை பண்ணோம். அதனால்
இப்போதைக்கு கர்ணா பற்றின உண்மை அண்ணனுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சுடர் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர்கிட்ட பர்மிஷன் கொடுத்துறாங்க. சுடரும் சரி அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பும்போது எப்பவும் போல வெற்றியும் வராரு. வெற்றியும் சுடரை பார்க்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா மகேஷ் ஏற்கனவே சொல்லி அனுப்பி விட்றாரு. வெற்றி அங்கிள் நான் சுடரை இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், அதனால நீங்கள் சுடரை பார்க்க தானே போகிறீங்க, சுடரை பார்க்க போகும்போது ரிட்டர்ன் வரும்போது சுடரை கூட கூட்டிகிட்டு வாங்க, எனக்கு சில ஹோம்ஒர்க்கெல்லாம் எனக்கு அவகிட்டேருந்து கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் சொல்கிறத கேட்டதுமே அப்போ நம்ம வெற்றி இங்கே சுடர் வரப்போகிறாளா அப்படின்னு நினச்சிட்டு வெற்றி என்ன பண்ணான்னா சரி சுடரை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நீ ரெடியாரு, நான் சாயந்தரம் எப்போ போகலாம் உன்னைய கூட்டிட்டு மகேஷை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லவுமே சரி அப்படின்னு சொல்லி சுடர் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் கரெக்டாக வெளியே வரும்போது நம்ம வெற்றி கரெக்டாக காத்துக்கிட்டே இருக்காங்க சுடருக்காக. அப்போ சுடரை வெற்றியும் கூட்டிகிட்டு மகேஷ் வீட்டுக்கு போகும்போது மகேஷ் ரொம்பவே ஜாலியாக சுடர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மகேஷ் ஒரு பாக்ஸை எடுக்கிறாரு. மகேஷ் அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னா தன்னோட அம்மா ஏற்கனவே டைரி எழுதி வச்சுருந்த டைரியை தன்னோட அம்மா ஞாபகமாக மகேஷ் எடுத்து வச்சுருந்தாரு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா மகேஷோட பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ நம்ம சுடர் மட்டும் இல்லாமல் தியா தரன் எல்லாருமே வந்திருக்கும்போது சேர்ந்து பார்வதியோட ரூமில் விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த டைரி நம்ம சுடர் கையில் கிடைச்சாலும் அந்த இடத்துல சுடர் கவனிக்காமல் விட்டுட்டாங்க. இது உன்னோட அம்மா டைரி அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொன்னதுனால மகேஷும் அந்த டைரி தன்னோட அம்மா ஞாபகமாக இருக்கட்டும் சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்த டைரி இப்போ அந்த டைரியை பார்த்ததுமே நம்ம சுடர் அதை ஓப்பன் பண்ணி படிக்கவும் அந்த கவிதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்லவும் வேணும்னா நீ எடுத்துக்கோ சுடர் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அந்த டைரியை கையில் கொடுத்துட்டாங்க. இது என்னோட கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொன்னதை கேட்டதுமே சரி மகேஷ் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த டைரியை பேக்கில் வச்சுறாங்க. ஆனால் இதில் தான் ஒரு பெரிய ரகசியமே மறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சுடருக்கு தெரியாது. இந்த டைரி கண்டிப்பாக நம்ம அபிகையில் கிடைச்சா உண்மையிலே இதை விட பெரிய ஆதாரம் வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் சொல்லலாம். இந்த ஆதாரம் நம்ம அபிகையில் எப்போ கிடைக்கும் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் வெற்றிக்கு கர்ணா பற்றின உண்மை எதுவுமே தெரியாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்வதி கொலை பண்ணுறதுக்கு என்ன ஒரு ரீசன் இருந்திருக்கும், அது யாருக்கு என்ன ஒரு மோட்டிவ் இருந்திருக்கும் அப்படின்ற நினப்பு நம்ம வெற்றிக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இதை வச்சு நம்ம வெற்றி புலம்பிக்கிட்டே இருக்காரு. என்ன புலி இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டிகிட்ட நம்ம வெற்றியும் கேட்குறாரு. கேட்டு புலம்பும்போது தான் அப்போ தான் நம்ம புலிக்குட்டிக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஏண்டா வெற்றி அன்னைக்கு பார்வதி அக்காவை கொலை நடந்துட்டு இருக்கும்போது கண்ணா அண்ணன் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலிக்குட்டி கேள்வி கேட்குறாரு. இந்த இடத்துல தான் நம்ம வெற்றிக்கு ஆமாம் உண்மையை சொல்லப்போனால் அபி பார்வதி அக்காவை கொலை பண்ணுற இடத்துல அந்த நேரத்துலையும் நம்ம கர்ணா இருந்திருக்கணுமே. ஏன்னா கர்ணா எங்கேயுமே போகிறதுக்கான டைமு அந்த டைமிங் கிடையாது. அப்போ கர்ணா கரெக்டாக பார்வதி அக்கா கொலை பண்ணுற நேரத்தில் இங்கே தானே இருந்திருக்கணும். ஏன்னா கரெக்டாக அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கும்போது கர்ணாவும் வந்திருந்தானா கண்டிப்பாக அவன் இங்கே தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வெற்றி சொல்லும்போது ஏண்டா வெற்றி எனக்கு தெரிஞ்சு நீ ஏன் கர்ணானை மேலே சந்தேகமே பட மாட்டேங்கிற, இதில் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கலாம்னு நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற, அது எப்படி புலி நீ கர்ணா மேலே சந்தேகப்படலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏண்டா வெற்றி இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷமாக கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கர்ணான்னு இப்போ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னனையுமே எப்படி சம்மதம் சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம புலிக்குட்டியும் ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அந்த இடத்துல நம்ம வெற்றி சொல்கிறாரு, ஏய் புலிக்குட்டி நீ தேவையில்லாமல் பேசுகிற, இது நாள் வரைக்கும் கர்ணா தன்னோட பையன் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சதுனால தான் இத்தனை நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இப்போ தன்னோட பையன் மகேஷ் ஒரு அம்மா வேணும்னு சொல்லி கேட்டதுனால தான் இப்போ இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது தான் ஏண்டா கொஞ்சமாவது யோசிக்கிறியா, அப்படி கல்யாணம் பண்ணனா வேற எங்கேயாவது பொண்ணு பார்க்கலாமே, ஏதாவது ஒரு காரணம் வச்சு ஏன் தடங்கலாகணும், இதே ஸ்வேதானா மகேஷை பார்த்துக்கிற முடியும் அப்படின்னு சொன்னனையுமே எந்த வித மறுப்பும் தெரிவிக்காமல் அப்படியே சம்மதம் சொன்னதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லை ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலிக்குட்டி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம வெற்றியும் எதையுமே கேட்காத அளவா என்ன பண்ணுறாங்கன்னா சரின்னு கிளம்பி போகும்போது தான் அங்கே நம்ம புலிக்குட்டியும் ஒரு நிகழ்வை பார்க்குறாரு. அது என்னென்னு பார்த்தா இங்கே கர்ணா ஸ்வேதாவை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஸ்வேதா தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்வேதாவோட ரூமுக்குள்ளே போய் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவை தப்பான நினப்பில் கையை வச்சு தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறத
கண்ணால் பார்க்குறாங்க புலிக்குட்டி. இந்த இடத்துல தான் டே வெற்றி இங்கே ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு சைகை மூலமாக காமிக்கவும் வெற்றியும் வராரு. என்ன ஸ்வேதா ரூமில் வச்சு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அங்கே கர்ணா ஸ்வேதா மேலே எந்த அளவுக்கு விருப்பப்பட்டு ஸ்வேதாவை தொடரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம வெற்றியும் பார்த்துறாரு. இதை பார்த்ததுமே நம்ம வெற்றிக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்போ தான் நம்ம புலிக்குட்டியும் தனியாக கூப்பிட்டு வெற்றியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. என்னடா வெற்றி, இப்போவாது கர்ணாண்ணை மேலே கொஞ்சமாவது உனக்கு டவுட் வருதா இல்லையா? ஸ்வேதாவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு உறுதியாக சொல்லாமல் சரின்னு அக்செப்ட் பண்ணதுக்கான காரணம் உனக்கு இன்னும் புரியலையா வெற்றி? இல்லை தெரியாத மாதிரி நீ தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டி கேட்க, அப்போ தான் வெற்றி யோசிக்கவும் செய்கிறாரு. அப்போ நீ என்ன சொல்ல வர? ஸ்வேதா மேலே இருக்கிற ஆசையினால தான் பார்வதி அக்காவுக்கு கர்ணாவே விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டா அதுவும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் நீ யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலிக்குட்டி நம்ம வெற்றி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இனி வெற்றிக்கு இங்கே கர்ணா மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குமா? இனி வெற்றி எப்படி தான் உண்மையை தெரிஞ்சுக்க போகிறாரு, கண்ணை பற்றின உண்மையை எப்படி புரிஞ்சுக்க போகிறாரு, இதை எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட் ஆக போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.